டின்னருக்கு வந்து தோசையும் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி தம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது கத்திரிக்காவை சேர்த்துடணுங்கிறதுக்காக அப்படியே மசிச்சு நான் குடுத்தாச்சு. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி முக்கியமான வேலை மந்த்து ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கணும். என்னென்ன செலவு இருக்குது, போன மாதம் என்னென்ன செலவு பண்ணோம், அப்புறம் பால் காசு எவ்வளோ எல்லாத்தையுமே கணக்கெடுத்து வச்சுட்டு, அடுத்த மாதம் என்னென்னலாம் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் கணக்கெடுத்து வைப்பேன். இது மந்த்லி நான் பண்ணுவேன் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத டோட்டலாக கணக்கு பண்ணி வச்சுட்டு, போன மந்த் என்னென்னலாம் நான் செலவு பண்ணியிருக்கேன், எது எது வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கேன், எது எது வந்துட்டு தேவையுள்ளதாக இருந்ததுன்னு எல்லாத்தையும் கணக்கெடுத்து வச்சுட்டு, இந்த மந்த்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சிருவேன். ஸோ மந்த்லி நான் இப்படி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவிங்ஸ் வந்து அதிகமாக தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா போன மாதம் வேஸ்ட்டாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கான இதை வந்து இந்த மாதம் மாற்றிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ டின்னர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.